ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பைக் ஓட்டும் பொழுது அடிக்கடி கிளச்சை பிடிச்சி கியரை சேஞ்ச் பண்ணி கிளச்சை பிடிச்சி ஓட்டுறதுனால மைலேஜ் குறையும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எப்படி கிளச்சை பிடிச்சா வண்டியோட மைலேஜ் குறையுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்ஜினோட அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது முதல்ல இன்ஜின், அதுக்கப்புறம் கிளச்சு, அதுக்கப்புறம் கியர் பாக்ஸ், அதுக்கப்புறம் வீல். அதாவது இன்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற சக்தி நேராக இன்ஜின்லேருந்து கிளச்சுக்கு போகும், கிளச்சிலேருந்து கியர் பாக்ஸுக்கு போகும், கியர் பாக்ஸ்லேருந்து டயருக்கு போகும். இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான் அது ரன் ஆகும். இப்போ இன்ஜினில் ஃப்ளைவீல் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் இருக்கும். இந்த ஃப்ளைவீல் அப்படிங்கிறது இன்ஜினோட கடைசி பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். நேராக இன்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற பவர் நேராக இன்ஜினோட கடைசி பகுதியான ஃப்ளைவீலுக்கு வருது. ஃப்ளைவீலேருந்து கிளச்சுக்கு போகுது, கிளச்சிலேருந்து கியர் பாக்ஸுக்கு போகுது. நம்ம கிளச்சு லிவரை பிடிக்கிறோம். கிளச்சை பிடிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஃப்ளைவீலுக்கும் கிளச்சுக்கும் இருக்க கனெக்டிவிட்டி கட் ஆகும். ஃப்ளைவீல் தனியாக போயிடும், கிளச்சு தனியாக போயிடும். அப்போ இன்ஜின் ரன்னிங்லேயே தான் இருக்கும். கிளச்சை பிடிக்கும் பொழுதும் இன்ஜின் ரன்னிங்கில் தான் இருக்கும். இல்லை வண்டியை நியூட்ரலில் வச்சுருக்கும் பொழுதும் இன்ஜின் ரன்னிங்கில் தான் இருக்கும். இன்ஜின் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பவர் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ரொடியூஸ் ஆகிற பவர் ஃப்ளைவீலுக்கு வரும். ஃப்ளைவீலில் அங்கேயே கட் ஆயிரும். பவர் கிளச்சுக்கு போகாது. கிளச்சுக்கு போகலாம், கியர் பாக்ஸுக்கு போகாது, டயருக்கு போகாது. அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம கிளச்சை பிடிக்கும் பொழுதும் ஃப்ளைவீலுக்கும் கிளச்சுக்கும் இருக்க கனெக்டிவிட்டி கட் ஆகும். அப்படி கட் ஆகிறதுனால பவர் ஃப்ளைவீலே கட் ஆகுது. அப்போ பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் அந்த பவர் டயருக்கு போகலை. அப்போ நமக்கு லாஸ் ஏற்படும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் நம்ம கிளச்சை பிடிக்கும் பொழுதும் இந்த மாதிரி பவர் வேஸ்ட் ஆகி நமக்கு மைலேஜ் குறையும். ஒரு ஹைவேஸில் நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா, காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, ஹைவேஸில் போகும்போது டாப் கியரில் போவோம். நம்ம அடிக்கடி கியரை சேஞ்ச் பண்ண மாட்டோம், பிரேக் அடிக்க மாட்டோம், நேராக போயிட்டுருப்போம். அப்போ பைக் ஒரு 50 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா, அதே நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம் அப்படின்னா 40 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா சிட்டிக்குள்ளே அடிக்கடி நம்ம கியரை மாற்றிக்கிட்டே இருப்போம். இப்போ ஒவ்வொரு முறை கியரை மாற்றும் போது கிளச்சை பிடிச்சிக்கிட்டே இருப்போம். கிளச்சை பிடிக்கும் போதெல்லாம் பவர் ஃப்ளைவீலில் கட் ஆகி நமக்கு லாஸ் ஏற்படும். இந்த மாதிரி தான் மைலேஜ் குறையுது. இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.